சூப்பர்மேன் விசஸ் தோர் இந்த பேட்டில் யார் ஜெயிப்பா? போன வீடியோவில் அடி வாங்கின மாதிரி இந்த வீடியோவில் தப்பாக சொல்லி அடி வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆதாரத்தோட வந்திருக்கேன். தோர் அண்ட் சூப்பர்மேன் ரெண்டு பேர்த்தோடைய பவர்ஸை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சூப்பர்மேனுடைய பவர்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, அப்புறம் டியூரபிலிட்டி, இதுக்கும் மேலே ஹீட் விஷன், அப்புறம் சூப்பர் பிரேத்னு சொல்லி இந்த மாதிரியான பவர்ஸாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தோர்கிட்ட வந்தோம்னா தோருடைய மெயின் பவரே மேஜிக் அண்ட் அவருடைய சூப்பர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடு தான். அதே மாதிரி ஒரு டியூரபிலிட்டி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பவர்ஸோடைய பவரையே தாங்கியிருப்பார் நம்ம தோர். அதே மாதிரி ஸ்டார்ஸோடைய ஃபோர்ஸே தாங்கியிருப்பார். இப்போ ஸ்ட்ரைட்டாக பேட்டில் வரலாம். இந்த பேட்டில் வந்துட்டு நான் சாதாரணமாக எடுக்காமல் ரெண்டு விதமான பேட்டில் எடுக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஷார்ட் டைம் பேட்டில், இன்னொன்று வந்துட்டு லாங் டைம் பேட்டில். அதாவது கம்மியான நேரத்தில் நடக்கக்கூடிய பேட்டில், அதே மாதிரி லாங்கான டியூரேஷன் நடக்கக்கூடிய ஒரு பேட்டில் எடுத்துக்க போகிறேன். கூகுளில் ChatGPT அலசி ஆராய்ஞ்சதில் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, டிசி அண்ட் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருந்து தோரையும் சூப்பர்மேனையும் எடுத்துக்கிட்டோம்னா ஷார்ட் டைம் பேட்டில் அப்படின்னு வரும்போது சூப்பர்மேன் தான் ஜெயிப்பார். பிகாஸ் சூப்பர்மேன் இருக்கக்கூடிய ஸ்பீடு ரொம்பவே ஜாஸ்தி. அதே மாதிரி அவர் ஸ்பீடாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவர் தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் லாங் டைம் பேட்டில் நம்ம தோர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் மேக்ஸிமம் நிறையவே இருக்குது. பிகாஸ் தோர் கிட்ட மேஜிக் பவர் இருக்குது. அதே மாதிரி சூப்பர்மேனுடைய மெயின் வீக்னஸ் மேஜிக் தான். ஸோ ஒருவேளை மேஜிக் பவர் அதிகமாக யூஸ் பண்ணி தோர் சூப்பர்மேனை வீக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே நம்ம காமிக் வெர்ஷன் வந்தாலுமே சேம் இதே கதை தான். காமிக்லையுமே வந்துட்டு சூப்பர்மேனால வந்துட்டு ஷார்ட் டைம் பேட்டில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டைம் பேட்டில் தோரால் வந்துட்டு 50-50 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?